கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நவம்பர் 2 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது உதவி செய்வதும் ஊழியமே. வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் பெருஞ்சாலையில் ஒரு வாலிபன் மோட்டார் பைக்கில் சென்றபோது விபத்துக்குள்ளாகி தூக்கி எறியப்பட்டான். இரத்த வெள்ளத்தில் மிதந்த அவனை கடந்து கார்கள் வேகமாக சென்றன. கடைசியாக ஒருவர் டாக்ஸி ஓட்டுநர் தன் வாகனத்தை நிறுத்தி அருகில் சென்று பார்த்தார். இன்னும் உயிர் இருந்தது. தன் காரில் போட்டுக்கொண்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவரிடம் விவரத்தை கூறினார். மருத்துவரோ சாலை விபத்தாக இருக்கிறபடியால் போலீஸ் வருவதற்கு முன்பு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்பது சட்டம் என்று கூறிவிட்டார். மன்றாடியும் பயனில்லை. கட்டளையே மேலென்று கூறி எந்தவித இரக்கமும் காட்டவில்லை. ஒருமுறை வந்து அவனை பாருங்கள் என்று மன்றாடியும் டாக்டர் திட்டவட்டமாக மறுத்து அது சட்டத்தின்படி குற்றம் என்று கூறிவிட்டார். ஆகவே டாக்ஸி ஓட்டுநர் அரசாங்க மருத்துவமனைக்கு செல்வதற்கு அந்த வாலிபன் மறுத்துவிட்டான். டாக்டர் தனது வேலையை முடித்துவிட்டு வீடு சென்ற போது அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. விசாரித்த போது அவரது ஒரே மகன் சாலை விபத்தில் சிக்கினதாகவும் டாக்டர் சட்டத்தை கூறி அவனுக்கு உதவி செய்யவோ பார்க்கவோ மறுத்துவிட்டதாகவும் அரசாங்க மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மறித்து விட்டதாகவும் கூறினார். ஐயோ என்று அலறி தரையில் வீழ்ந்த டாக்டர் இப்போது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வாழ்ந்து வருகிறார். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதாலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நண்பனே, சட்டமும் கற்பனையும் முக்கியமே. அந்த மருத்துவர் ஒருமுறை அவன் முகத்தை பார்த்திருந்தால் நிலைமை எவ்வளவு மாறியிருக்கும். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நினைக்கிற நீ உன் சகோதரனின் வேதனையை துடைக்க நினையாமல் இருப்பது என்ன? ஜெபம். ஆண்டவரே, துன்பத்தில் இருக்கும் அயலானுக்கு உதவுவதும் ஊழியமே என்று தெளிவாக்கினதற்காய் நன்றி. ஆமென்.